வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று 2026 வருடம் மே மாதம் 2ஆம் தேதி. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவினுடைய நோக்கம் என்னன்னா, அரசியல்வாதிகள் மக்களுக்கு தங்களை தலைவனாக ஏற்றுக்கொண்டு தொண்டர்களாக இருப்பவர்களுக்கு எப்படி வழிகாட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு சின்ன ஆலோசனை தான். திரு விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள், தாவேக கட்சியினுடைய தலைவர், திருச்செந்தூர் போகிறாரு. அதுக்கப்புறம் சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகிறார். அதையடுத்து முதலமைச்சருடைய மனைவி அவர்கள் திருச்செந்தூர் போகிறாங்க. அதையடுத்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மனைவி திருச்செந்தூர் போகிறாங்க. கடந்த 50 ஆண்டு காலமாக இந்து மத கடவுள்கள் மட்டும் இல்லை, மற்ற மத கடவுள்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கி வச்சுருந்தன. இப்போ இந்த விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதை உடைச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரோ ஒரு கிறித்தவர், ஆனால் தன்னுடைய மத அடையாளத்தை மட்டும் வைத்து கொள்ளாமல் இந்து மத கடவுள்களை வழிபடுறாரு. அதுக்கப்புறம் வேளாங்கண்ணிக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் தர்காவுக்கும் போகிறதாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போது நாட்டு மக்கள் எந்த மதத்தை சார்ந்திருந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நான் அரவணைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை இதன் மூலமாக அவர் சொல்லியிருக்கார். இதையடுத்து எல்லா தலைவர்களுக்கும் தாங்களும் எந்த மதத்தையும் தனிப்பட்ட முறையில் குறைத்து மதிப்பிடாதவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவாகியிருக்கிறது. இதை நம்ம வரவேற்கணும். எப்படின்னா, காலங்காலமாக இந்த பெரியார் வந்ததிலிருந்து இந்து மதத்தை இந்து கடவுள்களை நம்புகிறவன் முட்டாள், இந்து கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி அப்படிங்கிற மாதிரி தான் பெரியார் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இஸ்லாமிய மதத்தை பற்றியோ கிறித்தவ மதத்தை பற்றியோ அவர் சொன்னதாக தெரியவில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிற திரு விஜய் அவர்கள் திருச்செந்தூர் போகிறதும், முருகனை தரிசிக்கிறதும், சீரடி போய் பாபாவை தரிசிக்கிறதும் இந்து மத பண்பாளர்களுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு நம்பிக்கை, புதிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் மற்ற தலைவர்களுக்கும் இது ஒரு புதிய எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. நாமும் இதுபோல் எந்த சமயத்தையும் சாராமல் இந்து மதத்தை மட்டும் எதிர்ப்பதோ மற்ற மதங்களை ஆதரிப்பதோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரே மாதிரியாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் பொதுவான அரசியல்வாதியாக நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மற்றவர்களிடத்தில் விதைத்திருக்கிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நம்முடைய இந்து மக்கள் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வாகத்தான் அது தெரியுது. எனவே இந்த மாதிரி நிகழ்வுகளை தொடர்ந்து வரவேற்போம். நன்றி, வணக்கம். திருப்பூர் தங்கராஜ்.